அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையா. மருந்தன வேண்டாமாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனின். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்று இந்த உலகத்திற்கு, உலக உயிர்கள் அனைத்திற்குமே பொதுவான நெறியை சொன்ன திருக்குறளையும் அதை இயற்றிய ஐயன் திருவள்ளுவரையும் வணங்கி, மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு. இது யார் சொன்னாங்க தெரியுமா உங்களுக்கு? மானமும் அறிவும் மாந்தற்கு அழகு என்று தன்னுடைய வாழ்நாளில் 94 அகவை வரை, சாகும் தருவாய் வரை இந்த தமிழ் மக்களுக்காகவும் இந்த தமிழ் குமுகத்திற்காகவும் பாராட்டி மறைந்த பகுத்தறிவு தந்தை பெரியார் அவர்களை வணங்கி, சாதி ஒழிப்பே சமூக விடுதலை என்று இந்த இந்திய நாட்டு மக்கள் அனைவருக்காகவும் தன்னுடைய வாழ்நாள் வரை பாராட்டிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வணங்கி, சாதி ஒழித்திடல் ஒன்று, நல்ல தமிழ் வளர்த்திடல் மற்றொன்று. இதில் பாதியை நாடு மறந்தால் மீதி துளங்காது என்று தமிழ் வளர்ச்சிக்காகவும் சாதி ஒழிப்புக்காகவும் எண்ணற்ற பாடல்களை இயற்றி, அத்துடன் பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே. இந்த பாட்டு யார் எழுதுனாங்க தெரியுமா உங்களுக்கு? பெண்கள் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கோம். இந்த பாடல் எழுதுனது யார்? பாவேந்தர் பாரதிதாசனார். பெண்ணடிமை தீரும் மட்டும் பேசும் திருநாட்டில் மண்ணடிமை தீர்ந்து வருதல் முயற்கும்பே. அதாவது ஒரு பெண்ணுக்கு விடுதலை இல்லை என்றால் அந்த நாட்டில் மண் விடுதலை என்பது கட்டாயம் கிடையாது, அது முயற்கும்புதான் என்கின்ற சிந்தனைகளை பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே தன்னுடைய பாடல்களாலும் படைப்புகளாலும் ஏற்றி தந்த பாவேந்தர் பாரதிதாசனார் அவர்களை வணங்கி, நாட்டு நிலை சிந்திக்க நந்தமிழ்க்கு வந்துற்ற கேட்டு நிலை போக்க கிளந்தெழுக என்பன போன்ற எண்ணற்ற பாடல்களால் இந்த தமிழ் மொழி இன நாட்டு விடுதலைக்காக போராடிய பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அன்னை மொழியை உங்கள் 10ஆம் வகுப்பின் மனப்பாடச் செய்யுள்